தமிழ்நாடு ஃபுல்லாவே இப்ப மிகப்பெரும் அளவுல பேசும் பொருளா மாறி இருக்குது. திரிஷா அவர்கள் நேற்று அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ தான். அந்த ஒரு ஃபோட்டோவ பார்த்து தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இப்ப நெட்டிசன்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகை திரிஷா நேற்று இரவு அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல முதல்வர் திரு விஜய் அவர்களோட சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்க மாரியான ஒரு ஃபோட்டோவ ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அதுக்கு கீழேயே டேக்லைன்ல இவருக்காக யார வேணா இழக்கலாம். இவரு அந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேப்ஷனையும் குடுத்துருக்காங்க. இத பார்த்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் சாருக்கு இப்போ டிவோர்ஸ் இஷ்யூ போய்க்கிட்டு இருக்கு. அவங்களோட பையனோ, பொண்ணோ இப்போ வரைக்கும் அவர பார்க்கல. அவங்களோட மனைவியும் அவங்கள மீட் பண்ணல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில திரிஷா அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறது தப்பு அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? முதல்வர் அவர்கள் வந்து பதவி ஏற்கிற அன்னைக்கும் அவங்களோட குடும்பத்திலேருந்து யாரும் வரல. அவங்களோட பையன் வரல. இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் விஷயம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகி முடிய கூட இல்ல. இந்த மாரி டைம்ல நீங்க இப்படி பண்ணீங்கன்னா, அவங்களோட குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? குறிப்பா ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குனர் ஆகியிருக்காரு. அவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப அவர் 4 இடத்துக்கு போகணும். அவரு இதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல வரணும். இந்த மாதிரியான விஷயங்களால அவரோட கரியர் பாதிக்கப்படாதா? அவரு இப்ப அவங்க அப்பா கூட பேசுறாரா இல்லையான்னு கூட தெரியாது. இந்த மாரி டைம்ல நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பு. அவங்களுடைய மனநிலையும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மகனா அவருக்கு கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு சோகத்த உண்டாக்கியிருக்கும் அப்படிங்கிற மாரி தொடர்ந்து நெட்டிசன்கள் அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டா பேசி வந்துட்டு இருக்காங்க. திரிஷாவுக்கு கண்டனங்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அப்பா கூட பேசுறதில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவருடைய இனிஷியலையுமே ரிமூவ் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அவங்களுடைய அம்மா கூட தான் அவர் இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு டிவோர்ஸ் கேஸ் எப்போ முடியும்? என்ன ஆகும்? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு நடுவுல இப்ப இந்த ஒரு ஃபோட்டோ வெளியாகி இருக்கு. இத பார்த்து அவருடைய மனநிலை கண்டிப்பா மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசெண்டா அவருடைய 173வது படத்தோட பூஜையில, இந்த படத்துக்கு ஏன் இத்தனை டைரக்டர் மாத்துறோம் அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே ஹிலாரியஸா ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த படத்துக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார அப்ரோச் பண்ணியிருந்தோம். பட் அது சரியா வரல. அதுக்கப்புறம் சுந்தர் சி சார் அவருக்குமே ஒரு சில ப்ராஜெக்ட் இருந்துச்சு. கடைசியா நாங்க சிபி சக்கரவர்த்திய புக் பண்ணியிருந்தோம். அவர் ரொம்ப சூப்பரா கதை சொல்லியிருந்தாரு. அந்த கதை வந்து ஒரு நியூக்ளியர் ரிலேட்டடானது. நிறைய நாடுகளுக்கு பயணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப சென்சிட்டிவ் கன்டென்ட் என் வயசுக்கு தாங்காது. அதனால தான் நான் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கடைசியா இந்த கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஸ்வன் மாரிமுத்துவோட படங்கள்லாம் பார்த்தேன். ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. சிம்பிள் அண்ட் நீட்டா கண்டிப்பா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அஸ்வன் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையும் எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் வந்து இந்த படம் ஏன் டிலே அப்படின்னாங்க. ஒரு வழியா பூஜை போட்டாச்சு. கூடிய சீக்கிரமே படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியானா நல்லா இருக்கும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.